கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே தொடர்ந்து ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடியதான இன்னொரு சிறந்த குணாதிசயத்தை பார்க்க போகிறோம். அது என்னவென்று சொன்னால், அவர் மிகவும் பொறுமையாக இருந்தார். எந்த காரியத்தில்னு சொல்கிறீங்களாக்கா, வாலிப வயதில் அவருக்கு திருமணம் நடக்க போகின்ற வேளையில் அவர் எதற்கும் அவர் துணிகரமான காரியங்களிலே அவர் தனக்கென்று எந்த பெண்ணையும் தெரிந்து கொள்ளாதபடிக்கு தன் தகப்பன் தனக்கு யாரை பார்க்க அவர் விரும்புகிறாரோ அந்த காரியம் நடக்க அவர் ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறோம். உங்களுக்கு நல்லா தெரியும், ஈசாக்குக்கு ரெபேக்காளை தேவன் முடிக்க சித்தம் கொண்டிருந்தாள். ஆனால் அந்த ரெபேக்கா எங்கே இருக்கிறாள் என்று ஆபிரகாமுக்கும் தெரியாது, எலியேசருக்கும் தெரியாது. ஆனால் அவர்கள் அங்கு சென்ற வேளையில் பார்க்கும் பொழுது தன்னுடைய உறவினர் இடத்துல போயிட்டு அங்கே ஒரு அற்புதமான வகையில் தேவனுடைய சித்தத்தின் வழியில் அந்த இடத்துல ஒட்டகங்களுக்கு தண்ணீர் வார்த்ததான ஒரு பெண்மணியை கண்டு தன்னுடைய எஜமானுடைய மகனுக்கு அந்த இடத்துல ஈசாக்குக்கு பெண் பார்த்தார்கள் என்று பார்க்கிறோம். இது ஒரு நீண்ட இப்படிப்பட்டதான காரியங்கள் இந்த நாட்களிலே நடக்கிற காரியம் அல்ல. இந்த இடத்துல வித்தியாசமான நாகரிக உலகத்தில் தாங்களே தெரிந்து கொள்வது மற்ற காரியங்கள் எல்லாம் நடக்கிறது. ஆனால் இந்த ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் தன் தகப்பன் தனக்கு ஒரு நல்ல பெண்ணை தெரிந்து கொள்வார். அதுவும் அவனுக்கு தாய் அந்த நேரத்தில் இறந்து போய்விட்டார்கள். ஆனால் கிட்டத்தட்ட தனக்கு அந்த திருமண வயது அடைந்த பின்பு பொறுமையாக காத்திருந்து தனக்கென்று தேவன் வைத்திருந்ததான அந்த ரெபேக்காளை அவர் தெரிந்து கொண்டார். இது ஒரு இன்றைக்கு காணப்படக்கூடியதான வாலிப மக்களுக்கு அது பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. அவசரப்படாதபடிக்கு கர்த்தருடைய சித்தம் எது நிறைவேற வேண்டுமோ அது அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற காத்திருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஈசாக்கை குறித்து சொல்லும் பொழுது கூட ஆபிரகாமை ஆசீர்வதித்த அதே தேவன் ஈசாக்கையும் ஆசீர்வதித்து, நான் உன்னை பலுகி பெருக பண்ணுவேன், உன்னிடத்திலிருந்து ஜாதிகள் தோன்றுவார்கள் என்று பார்க்கிறோம். அந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஏசா என்கிறதான ஒரு ஜாதியும் யாக்கோபு என்கிறதான ஒரு ஜாதியும் திரளான மக்கள் தோன்றினார்கள் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்டதான காரியத்தில் ஈசாக்கு பொறுமையாக இருந்தார். அந்த பொறுமை அவருக்கு ஒரு நிறைவை கொடுத்தது. நம்முடைய வாழ்க்கையில் கூட மிக முக்கியமான குணாதிசயமான அந்த பொறுமையை நம் கடைபிடிப்போம் என்று சொன்னால் நமக்கும் தேவன் நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் காணக்கூடியதான அந்த பொறுமையை நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஏற்ற வேளையில் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை அவர் விசுவாசித்தார். ஆகவே அவர்களுக்கு எல்லா செல்வத்தோடு கூட அந்த எலியேசர் பார்த்ததான பெண் ரெபேக்காள் அவர் கிடைத்தார். அதை போல் இந்த நாட்களில் கூட வாலிபர்கள் நம்முடைய பாதத்தில் காத்திருந்து தெரிந்து கொள்ள நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியின் நாளாக அமையட்டும். ஆமேன்.